நீட் விலக்கு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த திமுக எம்பி கனிமொழி, ஆட்சி மாறினால் நிச்சயம் நீட் விலக்கு வரும் என கூறியிருப்பது மக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் விலக்கு வரும் என கூறிய நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட் விலக்கு வரும் என கூறுவது எந்த வகையில் நியாயம் என மக்கள் கனிமொழி பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைத்திருக்கிறார்கள். தவிர கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேல ஒரு சிலிண்டர் விற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால தான் சிலிண்டர் விலை குறைப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கிறோம். நிச்சயங்க விவசாய சட்டங்கள் மக்களுக்கு எதிரானது. அதே போல தொழிலாளருக்கான சட்டங்களும் பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சட்டங்கள் தான். அதனால ஒவ்வொன்றிலையும் மாநிலத்தோடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்களாகவும் மாநிலங்களுக்கு எதிரான சட்டங்களாகவும் சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களாகவும் தான் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பல சட்டங்கள். குறிப்பா சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள், இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தொடர் கோரிக்கை. நிச்சயமாங்க. இல்லைங்க, தமிழ்நாட்டில் நீட் விலக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும்பொழுது அதை நிச்சயமாக எங்களால் செய்ய முடியும். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.